அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. நல்லா நீல கலர்ல இருக்க அந்த டப்பாக்குள்ள ஒயிட் கலர்ல ஒரு பவுடர் இருக்கு, அதாவது கிரியேட்டின். இந்த கிரியேட்டின் அப்படின்ற பவுடர் நம்ம ஜிம் யூஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஒயிட் கலர் பவுடருக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தியோனைன், அமினோ ஆசிட்ஸ், ஆர்ஜினைன், இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட், தட் மீன்ஸ் நேச்சுரல் காம்பவுண்ட்லாம் இருக்கு. இப்போ இதுக்குள்ள இருக்க ஆசிட்ஸ் வந்து உங்க பாடி ஹெல்த் ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுமா இல்லை ஏதாச்சும் நெகட்டிவ் கண்டென்ட் கொண்டு வருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நோ. இந்த பவுடர்லாம் எனக்கு எதுவுமே வேணாம், பட் நான் நேச்சுரலா எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்க வயிறு வெடிக்கிற அளவுக்கு நீங்க சாப்பிட வேண்டியதா இருக்கும் மீட்ஸை. கிரியேட்டின் அப்படின்றது நம்ம உடம்புக்குள்ள எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள டெய்லி பேசிஸ்ல கிரியேட்டின் அப்படின்றது செக்ரேட் ஆகும். பட் ஆனா அது 0.03% அப்படின்ற ஒரு விஷயத்தினால நம்மளுக்கு அது போதுமான அளவா இருக்காது. அப்படின்றப்போ நம்ம எக்ஸஸா அந்த விஷயத்தை எடுத்துக்கிறோம். அப்படின்றப்போ அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஒர்க் அவுட் பண்றப்போ நம்ம மசில் வந்து டியர் ஆகும், தட் மீன்ஸ் கிழியும். அப்படி கிழியறப்போ அந்த ஒரு ரெக்கவரி டைம்ல இந்த கிரியேட்டின் அப்படின்றது சேட்டலைட் செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணி மசில் கூட கொலாபரேட் ஆகி வாட்டர் கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணி அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மசில் க்ரோத்தையும் மசில் ரெக்கவரியையும் ஈஸியா நம்மளுக்கு எடுத்து கொடுக்குது. இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, உங்க மசில்குள்ள வாட்டர் கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணி உங்களோட ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணுது. தட்ஸ் ஆல். ஓகே, இந்த ப்ராடக்ட்டை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி பேஸ்ல எக்ஸசைஸ் பண்றவங்க, அத்லெட்டிக்ஸா இருக்கவங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்றவங்க கண்டிப்பா இந்த ஒரு கிரியேட்டின் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். பட் அப்படி உங்களுக்கு இன்னுமே இந்த பயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ப்ராடக்ட்டை யாரை சர்டிஃபைட் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா ISSN, அதாவது இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன், இவங்க சஜஸ்ட் பண்ணி அதுவும் இல்லாம சர்டிஃபை கொடுத்து இது ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளோட பாடி ஹெல்த் அதாவது ஹியூமன் ஹெல்த் வந்து ஓகே அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓகே, டெய்லி பேசிஸ்ல நான் ரெகுலரா ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன், பட் ஆனால் நான் ஒரு பிகினர், எப்போ நான் இதை கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்றது அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, எல்லா மசிலுக்கான வேரியேஷன், ஃபார்மேஷன் எல்லாமே நீங்க கத்துக்கிட்டீங்க. நான் ஒரு 5 கிலோ 7.5 கிலோ வரைக்கும் கரெக்டா தூக்கி அந்த ஃபார்மேஷன் நான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்றப்போ வெயிட்டை நீங்க கெயின் பண்ணணும். தட் மீன்ஸ் உங்க வெயிட் இல்ல, டம்பிள் வெயிட் நீங்க கெயின் பண்றோம் அப்படின்றப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரென்த் தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல இந்த கிரியேட்டின் உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போ நீங்க கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.